வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, பாகிஸ்தான் வந்து நியூசிலாந்தில் டூர் போயிட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5th T20 இன்டர்நேஷ்னல் இன்றைக்கி நடந்தது. ஸோ 5 போட்டிகள் கொண்ட T20 மற்றும் 3 போட்டிகள் கொண்ட ஒன் டே இன்டர்நேஷ்னல் விளையாடிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா T20 முதல்ல நடந்தது. இந்த போட்டி தொடங்கும்போது பார்த்திங்கன்னா 5 மேட்ச் கொண்ட சீரீஸில் 3-1 அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து லீடிங்கில் இருந்தாங்க. ஸோ இந்த போட்டியில் வெற்றி பெற்று பாகிஸ்தான் வந்து 3-2 அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ரசிகர்களுக்கிடையே எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5வது T20 போட்டி வந்து வெலிங்டனில் நியூசிலாந்தில் இருக்கிற வெலிங்டனில் நடந்தது. இதில் வந்து டாஸ் வின் பண்ணின நியூசிலாந்து வந்து பவுலிங்கை அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன்படி பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணினாங்க. ஃபஸ்ட் பேட் பண்ண பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 128 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. அவங்க அணி தரப்பில் பார்த்திங்கன்னா கேப்டன் சல்மான் அகர் வந்து பார்த்திங்கன்னா 51 ரன் எடுத்திருந்தார் 39 பந்துகளில். அதுக்கடுத்து சதாப் கான் வந்து 28 ரன்னு, முகமது ஹாரிஸ் வந்து 11 ரன்னு. ஸோ 3 பேர் மட்டும்தான் டபுள் டிஜிட்டை எட்டினாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 ரன் வந்திருக்கு. ஸோ 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுக்கு வந்து 178 ரன்களை எடுத்திருந்தாங்க பாகிஸ்தான். நீஷம் வந்து 4 ஓவர்கள் பந்து வீசி 22 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஜேக்கப் டஃபி அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த தொடரில் நியூசிலாந்துக்கு ஒரு அற்புதமான பந்து வீச்சை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிருக்காரு. 4 ஓவர்கள் பந்து வீசி 18 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார். பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்டு போய்கிட்டே இருந்தது. ஸோ 5, 23, 25, 43, 52, 106, 108, 121, 123 அது மாதிரி தொடர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராங்காக எதுவும் பில்ட் பண்ண முடியல. ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. 128 ரன்களை மட்டுமே எடுத்து வந்து. ஸோ இதுக்கப்புறமா தான் மேட்சே தொடங்குச்சு. நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நான் சீக்கிரம் போய் தூங்கணும்டா என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஓப்பனர் அடித்தார். அவர் அடித்த அடி மரண அடி. 38 பந்தில் 97 ரன்னு, ஒன்றும் இல்லை 10 சிக்ஸு 6 பவுண்ட்ரி. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 255க்கு 0.26. அதுக்கடுத்து ஃபின் அலின்னு பார்த்தீங்கன்னா 27 ரன்கள், 12 பாலில் 27 ரன்கள், 5 பவுண்ட்ரி, 1 சிக்ஸர், 225 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஹேப்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார். ஸோ 10 ஓவர் முடிவில் 131 ரன்னுக்கு 2 விக்கெட்டு இருந்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்றாங்க. அவங்க அடித்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 ஓவர் தான் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து அடித்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. சாத்துன்னு சாத்தி எடுத்துருக்குறாங்க. பாகிஸ்தான் வந்து என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ நிச்சயமாக அவங்க வந்து ஒன் டே சீரீஸில் வந்து தே வில் கிவ் அ வெரி குட் கம்பேக். நம்ம வந்து இதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ எடுக்க வேண்டிய ஸ்கோரே 128, அதாவது 129 எடுத்தார் வின்னு அப்படின்ற போது ஒருத்தர் அடிக்கிறாரு 97 ரன் வெறும் 38 பாலில். இதெல்லாம் வந்து எந்த ஊரில் போயிட்டு நம்ம சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ஃபைனலாக நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா 4-1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து வி ஆர் ஹோப்பிங் தே வில் கம் பேக் வெரி ஸ்ட்ராங்லி இந்த ஒன் டே இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நடக்குது. சாட்டர்டே நேப்பியரில் அந்த முதல் ஒரு நாள் போட்டி நடக்குது. நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் பாகிஸ்தான் கொடுப்பாங்க. இந்த சீரீஸை நியூசிலாந்து வந்து ஒரு அற்புதமான 4-1 அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம பாகிஸ்தானையும் பாராட்டணும். ஏன்னா அவங்க அந்த வெற்றி பெற்ற ஒரு வெற்றி வந்து பார்த்திங்கன்னா 9 விக்கெட் டிஃப்ரென்ஸில் அடித்தாங்க. அங்கேருந்து ஒரு மொமெண்டம் பிக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் அவங்களால கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து திரும்பியும் வர முடியல. அதாவது 4th T20 வந்து கொஞ்சம் விட்டாங்க. ஆப்வியஸ்லி அது போனது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 4-1 அப்படின்னு சொல்லிட்டு தோத்துட்டாங்க. பட் இன் எனி கேஸ் மேட்ச்ன்னும் போது யாருனா ஒருத்தர் வின் பண்ணுறது சகஜம்தான். ஸோ அடுத்து வர போட்டிகளில் நிச்சயமாக ஒரு கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன் டே இன்டர்நேஷ்னலில். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். காணொலியை கண்டதுக்கு நன்றி. வணக்கம்.